In the name of our God, I ask you to have mercy upon the people in our country. What did you think? Did you like it? Did you find it exciting? Not too exciting, was it? LGBTQ+ சமூகத்தினர் மற்றும் புலம்பெயர்ந்தோருக்கு கருணை காட்டுமாறு அமெரிக்க அதிபர் ட்ரம்புக்கு பிஷப் மரியன் எட்கர் புடே வேண்டுகோள் விடுத்திருந்தார். இதற்கு பதிலளிக்கும் விதமாக செய்தியாளரிடம் பேசிய ட்ரம்ப், நீங்கள் இதை பற்றி என்ன நினைக்கிறீர்கள்? இதை சிறந்த பிரார்த்தனையாக நான் கருதவில்லை, இல்லையா என்றார். Did you like it? Did you find it exciting? Not too exciting, was it? I didn't think it was a good service, no. மேலும் தனது ட்ரூத் சோஷியல் பக்கத்தில் அவரை தீவிர இடதுசாரி மற்றும் ட்ரம்ப் வெறுப்பாளர் என்றும் பொது மன்னிப்பு கேட்க வேண்டும் என்றும் ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியிருந்தார். பிஷப் ரைட் ரெவரண்ட் மரியன் எட்கர் புடே என்ன பேசினார்? இவரை ட்ரம்ப் பகிரங்கமாக குற்றம் சாட்டியது ஏன்? யார் இவர் என்பதை விரிவாக பார்க்கலாம். முன்னதாக அதிபராக பதவியேற்ற டொனால்ட் ட்ரம்ப் அமெரிக்காவில் ஆண் மற்றும் பெண் ஆகிய இருபாலார் மட்டுமே சட்டப்பூர்வமாக அங்கீகரிக்கப்படுவர் என்றும் அமெரிக்காவில் சட்டவிரோத குடியேற்றத்தை கணிசமாக குறைக்கும் நடவடிக்கைகளில் ஈடுபட போவதாகவும் அறிவித்தார். அமெரிக்க அதிபராக ட்ரம்ப் பதவியேற்ற பின் கடந்த ஜனவரி 21 பிரார்த்தனை கூட்டம் ஒன்றில் பங்கேற்றார். அப்போது வாஷிங்டன் டிசியை சேர்ந்த எபிஸ்கோப்பல் பிஷப் ரைட் ரெவரண்ட் மரியன் எட்கர் புடே LGBTQ நபர்களின் உரிமையை மதிக்குமாறும் புலம்பெயர்ந்தோருக்கு கருணை காட்டுமாறும் கோரிக்கை வைத்தார். Mr. President, millions have put their trust in you. And as you told the nation yesterday, you have felt the providential hand of a loving God. In the name of our God, I ask you to have mercy upon the people in our country who are scared now. There are gay, lesbian, and transgender children in Democratic, Republican, and independent families, some who fear for their lives. பிரார்த்தனை கூட்டத்தில் பேசியது பற்றி நேர்காணல் ஒன்றில் பேசிய அந்த பிஷப் இதனை ஒரு வாய்ப்பாக பார்த்ததாக குறிப்பிட்டார். I thought I had an opportunity, and I wanted to do it and as careful and as respectful. I don't consider him an enemy. I don't agree with many of his values and assumptions about American society and how to respond to the challenges of our time. I strongly disagree, actually, but I believe we can disagree respectfully and put our ideas out there. யார் இந்த எபிஸ்கோப்பல் பிஷப் ரைட் ரெவரண்ட் மரியன் எட்கர் புடே? 65 வயதான ரைட் ரெவரண்ட் மரியன் எட்கர் புடே வாஷிங்டன் டிசி மற்றும் மேரிலாந்தின் சில பகுதிகளில் 86 எபிஸ்கோப்பல் சபைகளை வழிநடத்துகிறார். இவர் இந்த பதவியை வகிக்கும் முதல் பெண்மணி. 2011 வாஷிங்டனின் எபிஸ்கோப்பல் மறைமாவட்டத்தின் 9வது பிஷப்பான போதே இவர் ஒருபால் ஈர்ப்பை ஆதரித்தார். எட்கர் புடேவின் தற்போதைய பேச்சை ட்ரம்ப் மட்டுமின்றி ட்ரம்பின் ஆதரவாளர்களும் விமர்சித்து வருகின்றனர். குடியரசுக் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர் மைக் காலின்ஸ் தனது எக்ஸ் பக்கத்தில் பிஷப் புடே நாட்டை விட்டு வெளியேற்றப்பட உள்ளவர்கள் பட்டியலில் சேர்க்கப்பட வேண்டும் என்று பதிவிட்டிருந்தார். இந்நிலையில் எபிஸ்கோப்பல் திருச்சபையை சேர்ந்தவர்கள் பிஷப் கருத்துக்கு தங்கள் ஆதரவை தெரிவித்து வருகின்றனர்.